வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது தினந்தோறும் மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பரவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்றர்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 6/12/5126 நாள் 20/3/2026 வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த விளக்கமானது வீடியோ பதிவாக வெளிவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய விசேஷங்கள் என்னவென்றால், இன்றைய தினம் வசந்த நவராத்திரி 2ஆம் நாள். இந்த வசந்த நவராத்திரினா என்ன அப்படின்னா, இந்த பங்குனி மாதத்தில் அமாவாசை மறுதினம் முதல் சாட்சாத் ஆதிபராசக்தியாக இருக்கக்கூடிய லலிதா பரமேஸ்வரி பூலோகத்தில் ஆலயத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கின்றார். இது அம்பாள் அவதாரம் எடுத்த லலிதா பரமேஸ்வரியே அவதாரம் எடுத்த மாதம். இதில் என்னன்னாக்கா, நாம் லலிதா பரமேஸ்வரி அம்பாளுக்கு எவ்வளவு பூஜை செய்கிறோமோ அவ்வளவு அபரிமிதமான பலன் கிடைக்கும். ஏன்னா சாந்த சுரூபியாக வரா. இதே ஆடி மாதத்தில் ஆஷாட மாதத்தில் வாராகி தேவியாக வரா. புரட்டாசி மாதம் சாரதா நவராத்திரி சாரதாம்பிகையாக இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் ஸ்திரீகளாக பெண்களாக பிறந்தவர்களுக்கெல்லாம் சுமங்கலிகளுக்கு பூஜை செய்யறதுக்கு அம்பாளே பூஜை பண்ணுறாளாம். ஆனால் இந்த வசந்த நவராத்திரிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆகவே அனைவரும் நமது சேனலிலே லலிதா சகஸ்ரநாமம், லலிதா திருசதி ஆகிய இரண்டும் வீடியோ பதிவானதை பெறவிடப்பட்டு இருக்கின்றோம். அனைவரும் இந்த வீடியோ பதிவினை 10 நாட்களுக்கு தினந்தோறும் தங்களது கிரகங்களிலே ஒலிக்க வைத்து லலிதா பரமேஸ்வரனுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியும் பெற வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இரண்டாவதாக, இன்றைய தினம் சந்திர தரிசனம் 3ஆம் பிறை மாலை 6:30 மணிக்கு மேல் சந்திர தரிசனத்தை நாம் அனைவரும் நிச்சயமாக கண்டிப்பாக தரிசனம் செய்ய வேண்டும். அப்படி தரிசனம் பண்ணோம்னா நம்மளுடைய ரோகத்தில் இருக்கக்கூடிய, அதாவது உடல் தோலில் இருக்கக்கூடிய வியாதிகள் போகும், உள்ள அகத்தில் இருக்கக்கூடிய வியாதிகளும் நிவர்த்தியாகும். மூன்றாவதாக, இன்றைய தினம் கரிநாள். இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் கரிநாளாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் 4 முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆகவே அனைவரும் இந்த தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம். விஸ்வாவசு நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி பங்குனி மாதம் 6/12/5126 நாள். ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் 20/3/2026. காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை 6:21 அயன உத்தராயணே ருதோ சிசிர ருதோ. மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது பால்குண மாசே பங்குனி மாதம் மீன மாசே. இதே சந்திர பகவானாகப்பட்டவர் சிரார்த்த திதிக்கு மட்டும் சுக்லபக்ஷமாக வளர்படியாக சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது சைத்திர மாசே சித்திரை மாதம் மேஷ மாசே. பக்ஷமானது சுக்லபக்ஷம் வளர்பிறை.
திதியானது துதியாம், துதியை திதி 55 நாழிகை 16 வினாடி. பின்னருவே சனிக்கிழமை அன்று அதிகாலை 4:27 வரை. அதன் பிறகு திருதியாம், திருதியை திதி. இன்றைய சாத்த திதியானது துதியாம், துதியை திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இளைஞர்கள் மெய்யன்பர்கள் குடும்பத்திலும், அதாவது சூரிய வம்சாவழிகள், சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரிமானக்காரர்களுக்கும், சந்திர வம்சாவழிகள், சந்திர வம்சத்தில் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத்த திதியானது பராபவ தமிழ் வருஷம் சைத்திர மாதம் சித்திரை மாதம் மேஷ மாசே துதியாம், துதியை திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தயாரோ தகப்படாரோ சித்திரை மாதத்தில் துதியம், துதியை திதியில் மரணித்து இறந்து, அதாவது வளர்பிறை துதியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய பிதிருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த பூலோகம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அனைவருமே அவர்களுடைய குடும்பத்தில் அவர்களுடைய பித்ருக்களுக்கு வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாவை எப்படி, எதை மையமாக வைத்து செய்ய வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது. அது என்னவென்றால், ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறுதினமானது மறுதமிழ் மாதம் ஆரம்பித்துவிடும். அந்த மாதத்தை மையமாக வைத்துத்தான் தாங்கள் அனைவரும் தங்களது பித்ருக்கர்மாவை அதாவது வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களை செய்ய வேண்டும். இந்த விஷயமானது வெறும் பித்ருக்கர்மாவிற்கு மட்டும்தான் பொருந்தும். மற்ற அனைத்து சுப விஷயங்களுக்கு அனைத்துக்குமே சூரிய பகவானாகப்பட்டவர் எந்த மாதத்தில் சஞ்சாரம் செய்கின்றாரோ அந்த மாதத்தை மையமாக வைத்துத்தான் சுப விசேஷங்களை செய்ய வேண்டும். ஆனால் அதே சமயம் ஒரு மாதத்தில் 2 அமாவாசையானது வருமையானால் 2வது அமாவாசையை தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனெனில் அந்த மாதமானது, தமிழ் மாதமானது அதிக மாதம் என்று கணக்கில் சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அப்படி பார்த்தோமேயானால் அந்த தமிழ் வருஷத்தில் அந்த மாதத்தில் நமது பித்திருக்கள் இறந்த அந்த மாதத்திலேயே அவருடைய திதியானது வரும், செய்வதற்கு இலகுவாக இருக்கும் என்றுதான் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதைத்தான் நமது சேனலிலே பதிவிடப்பட்டு வருகின்றோம். இன்றைய வாசனமானது பிருகவாசனை, கிழமை வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது ரேவதி நட்சத்திரம் 54 நாழிகை 42 வினாடி. பின்னிரவு சனிக்கிழமை என்ற அதிகாலை 4:14 வரை. அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதும், பூலோகம் முழுவதும் பங்குனி மாதத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் கொண்டாட வேண்டும். இன்றைய யோகமானது காலை முதல் 4 முழுவதுமே அமிர்த யோகம். இன்றைய விசேஷமானது வசந்த நவராத்திரி. லலிதா பரமேஸ்வரிக்கு பூஜை செய்ய வேண்டும் 2ஆம் நாள். இன்றைய தினம் வசந்த நவராத்திரி 2ஆம் நாள். 3ஆம் பிறை சந்திர தரிசனம், 3ஆம் பிறை கரிநாள். இன்றைய ராகுகாலமானது காலை 10:51 முதல் பிற்பகல் 12:21 வரை. யமகண்டமானது பிற்பகல் 3:21 வரை, மாலை 4:51 வரை. குளிகை காலமானது காலை 7:51 முதல் 9:21 வரை. நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் கரிநாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. இன்றைய சூலமானது மேற்கு, பரிகாரமானது வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டமம் பூரபுல்குனி நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு அதிகாலை 5:14 முதல் காலை 10:59 வரை சந்திராஷ்டமம். பூரபுல்குனி நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை 10:59 முதல் மாலை 4:44 வரை சந்திராஷ்டமம். பூரபுல்குனி நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு மாலை 4:44 முதல் இரவு 10:29 வரை சந்திராஷ்டமம்.
பூரபல்குனி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு இரவு 10:29 முதல் பின்னிரவு சனிக்கிழமை என்ற அதிகாலை 4:14 வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபமஸ்து. ததாஸ்து.